பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய பொறியியல் மேலாளர்கள் எவ்வாறு உதவலாம்? 1. பார்வையை வரையறுக்கவும். டிஃபைன் த விஜன். 2 புள்ளிகளை இணைக்கவும். கனெக்ட் த டோட்ஸ். 3. அங்கீகரித்துக் கொண்டாடுங்கள். ரிகக்னைஸ் அண்ட் செலிப்ரேட். 4. ஆதரவு மற்றும் அதிகாரம். சப்போர்ட் அண்ட் எம்பவர். 5. கேளுங்கள் மற்றும் ஈடுபடுங்கள். லிசன் அண்ட் என்கேஜ். 6. நடத்தை மாதிரி. மாடல் த பிஹேவியர். 7. வேறு என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? வாட் எல்ஸ் டு கன்சிடர். பார்வையை வரையறுக்கவும். டிஃபைன் த விஜன். உங்கள் பணியாளர்கள் தங்கள் பணியில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான முதல் படிகளில் ஒன்று பார்வையை தெளிவாக வரையறுப்பதாகும். உங்கள் பொறியியல் குழு மற்றும் அது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த பணிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது? ஒரு பார்வை அறிக்கை உங்கள் குழுவின் மதிப்பு, தாக்கம் மற்றும் திசையை தெரிவிக்க வேண்டும். உங்கள் ஊழியர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அபிலாஷைகளை அதனுடன் சீரமைக்க ஊக்குவிக்கவும். பார்வை அறிக்கையை உருவாக்குவதில் அல்லது திருத்துவதில் உங்கள் பணியாளர்களை ஈடுபடுத்தலாம். கூட்டங்கள், மதிப்புரைகள் மற்றும் பின்னூட்ட அமர்வுகளில் அதை அவர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுங்கள். புள்ளிகளை இணைக்கவும். கனெக்ட் த டோட்ஸ். உங்கள் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான மற்றொரு வழி இடையில் புள்ளிகளை இணைப்பதாகும். அவர்களின் தனிப்பட்ட பணிகள், திட்டங்கள் மற்றும் இலக்குகள் மற்றும் குழு மற்றும் அமைப்பின் பெரிய விளைவுகள் மற்றும் நோக்கங்கள். ஒவ்வொரு பணியின் பகுத்தறிவு, சூழல் மற்றும் எதிர்பார்ப்புகளை விளக்குவதன் மூலம் நீங்கள் இதைச் செய்யலாம். அது எப்படி பெரிய படத்திற்கு பொருந்துகிறது? ஒவ்வொரு திட்டத்தின் நன்மைகளையும் சவால்களையும் நீங்கள் முன்னிலைப்படுத்தலாம். வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் பயனர்களின் தேவைகள் மற்றும் நலன்களுடன் இது எவ்வாறு தொடர்புடையது? அங்கீகரித்துக் கொண்டாடுங்கள். ரிகக்னைஸ் அண்ட் செலிப்ரேட். உங்கள் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான 3வது வழி அடையாளம் காண்பது மற்றும் அவர்களின் சாதனைகள், பங்களிப்புகள் மற்றும் கற்றல்களை கொண்டாடுங்கள். குறிப்பிட்ட சரியான நேரத்தில் மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குவதன் மூலமும் அவர்களின் முயற்சிகளை அங்கீகரிப்பதன் மூலமும் நீங்கள் இதைச் செய்யலாம். திறன்கள் மற்றும் பொது மற்றும் தனியார் அமைப்புகளில் முடிவுகள், அவர்களின் மைல்கற்கள், வெற்றிகளையும் நீங்கள் கொண்டாடலாம். மற்றும் தோல்விகள் மற்றும் அவர்களின் கதைகள், நுண்ணறிவுகள் மற்றும் பாடங்களை மற்ற குழுவுடன் பகிர்ந்து கொள்ள அவர்களை ஊக்குவிக்கவும். இது உங்கள் பணியாளர்களுக்கு மதிப்பு, பாராட்டுதல் மற்றும் அவர்களின் நோக்கத்தை தொடர உந்துதலாக உணர உதவும். ஆதரவு மற்றும் அதிகாரம். சப்போர்ட் அண்ட் எம்பவர். உங்கள் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான 4வது வழி அவர்களுக்கு ஆதரவளித்து அதிகாரம் அளிப்பதாகும். அவர்களின் ஆர்வங்கள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை தொடரவும். அவர்களுக்கு சுயாட்சி, நெகிழ்வுத்தன்மை மற்றும் பரிசோதனை, புதுமை மற்றும் ஆதாரங்களை வழங்குவதன் மூலம் இதைச் செய்யலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய சவால்கள், பாத்திரங்கள் மற்றும் அவற்றை ஏற்க நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கலாம். அவர்களின் பலம், இலக்குகள் மற்றும் அபிலாஷைகளுடன் பொருந்தக்கூடிய பொறுப்புகள். அவர்களுக்கு பயிற்சி, வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி வழங்குவதன் மூலம் அவர்களின் கற்றல் மற்றும் மேம்பாட்டை நீங்கள் எளிதாக்கலாம். கேளுங்கள் மற்றும் ஈடுபடுங்கள். லிசன் அண்ட் என்கேஜ். உங்கள் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான 5வது வழி வழக்கமான அடிப்படையில் அவர்களுடன் செவிமடுப்பது மற்றும் ஈடுபடுவது. அவர்கள் தங்கள் கருத்துக்கள், யோசனைகள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்த பாதுகாப்பான மற்றும் திறந்த வழியை உருவாக்குவதன் மூலம் இதைச் செய்யலாம். மற்றும் அவர்களின் முன்னோக்குகள், அனுபவங்கள் மற்றும் உணர்வுகளில் உண்மையான ஆர்வத்தையும் காட்டுவதன் மூலமும் அவர்களின் எண்ணங்கள், மதிப்புகள் மற்றும் உந்துதல்களை வெளிப்படுத்தும் கேள்விகளையும் நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம். மற்றும் அவர்களின் நோக்கத்தை பற்றி சிந்திக்க உதவுங்கள். முடிவெடுப்பதில் அவர்களின் உள்ளீடு மற்றும் ஈடுபாட்டை நீங்கள் கோரலாம். நடத்தை மாதிரி. மாடல் த பிஹேவியர். உங்கள் பணியாளர்கள் தங்கள் வேலையில் நோக்கத்தை கண்டறிய உதவுவதற்கான 6வது வழி நடத்தையை நீங்களே மாதிரியாக்குவது. உங்கள் சொந்த நோக்கம், பார்வை மற்றும் இலக்குகளை உங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நிரூபிப்பதன் மூலமும் இதைச் செய்யலாம். உங்கள் செயல்கள், முடிவுகள் மற்றும் முன்னுரிமைகளை அவற்றுடன் எவ்வாறு சீரமைக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் காட்டலாம் மற்றும் உங்கள் வேலைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் சவால்கள், பின்னடைவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை நீங்கள் எவ்வாறு சமாளிக்கிறீர்கள்? உங்கள் குழுவிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் மதிப்புகள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை நீங்கள் எடுத்துக்காட்டலாம். மேலும் இது ஒரு நோக்கத்திற்கான கலாச்சாரத்தை ஆதரிக்கிறது. வேறு என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? வாட் எல்ஸ் டு கன்சிடர். ஒரு நெகிழ்வான சூழலை உறுதி செய்வது முக்கியம்.
உள்ளடக்கம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிப்பதை தாண்டி செல்கின்றன. அவர்கள் பயன்படுத்துவதன் மூலம் கண்டுபிடிப்புகளை தூண்டுகிறார்கள். தனிநபர்களின் தனித்துவமான முன்னோக்குகள் மற்றும் அனுபவங்கள். பணியாளர்கள் தங்கள் குரல்கள் கேட்கப்படுவதாகவும் பின்னணியை பொருட்படுத்தாமல் மதிப்புள்ளதாகவும் உணரும்போது அவர்கள் பரிசோதனை செய்வதற்கும் தற்போதைய நிலையை சவால் செய்வதற்கும் எல்லைகளை தள்ளுவதற்கும் அதிகாரம் பெறுகிறார்கள். நெகிழ்வான பணி ஏற்பாடுகள் கற்றல் மற்றும் மேம்பாட்டு வாய்ப்புகளுக்கான அணுகலுடன் அவர்களை தொடர அனுமதிக்கின்றன. அவர்களின் ஆர்வங்கள் அவர்களின் வேலையின் மீது உந்துதல் மற்றும் உரிமையை தூண்டுகிறது. நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள தயாரா? புதிய போக்குடன் ஒரு கூட்டாளியாக இருப்பதற்கு பொருள் மற்றும் கருத்துக்கு பின்னால் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு அறியவும் கற்பிக்கவும் ஆகும். திறன்கள் அறிவு மற்றும் பல துறைகளில் அனுபவத்தை பெறுவதற்கான வழிகாட்டியை வளர்த்துக் கொள்ள தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.